என்ன ஆச்சு? என்னால் இதெல்லாம் முடியுமா? எதெல்லாம்? டைரக்ஷன், ஆக்டிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இதெல்லாம். ஏன் அப்படி நினைக்கிற? என்னால் எதுவுமே முடியலடா மனோஜ். எனக்குன்னு ஒரு டீம் இல்லை, சினிமோட்டோகிராஃபர் இல்லை. சரி இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணிடலாம் பார்த்தா ஸ்டக் ஆயிடுது. உங்கள் அம்மா அப்பா சொன்னது தான்டா கரெக்டு. அப்படியே ஏதாவது டிகிரி படிச்சுட்டு ஏதாவது வேலைக்கு சேர்ந்துட வேண்டியதான். அம்மா அப்பா எல்லாரும் என்னை நம்பியிருக்காங்க. ஆமாம், 100 வயசில் கால் பண்ண உடனே சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. என்ன சொல்கிறது? நீங்களும் அப்பாவும் கொடுத்த காசு மொத்தமாக போயிடுச்சுன்னு சொல்லவா? தெரிலடா, எல்லாத்தையும் ரிசர்ச்ன்ற பேரில் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. பசிக்குது, காசு அனுப்புங்க கேட்க கூட கூச்சமாக இருக்கு. இப்போ என்ன உனக்கு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு பண்ணாதானே வா, இப்போ ஊருக்கு வைக்கணுமாவா? விட முடியல, ஏன்னா இது உன்னோட லவ். அது எப்படி சேட்டை கேமராலனா ஷார்ட் ஃபிலிம் எடுக்க மாட்டிங்களோ? 6th அப்போட உடஞ்ச ஃபோன் கேமரா வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தப்போ இந்த தெருவே உன்னோட நம்பிக்கையை பாராட்டுச்சு. அப்போ உனக்கு கேமரா தேவைப்படலையா? அது எப்படி போன வருஷம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அவார்டு வாங்கினப்போ கேமரா தேவைப்படுச்சா? மச்சான் நீலாம் லக்கிடா. உங்கள் வீட்டிலலாம் படம் எடுக்க போகிறேன்னு சொன்னோன்னே ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் அந்த சான்ஸ் கூட கிடைக்காம உட்காந்துருக்காங்க. மச்சி இவ்வளோதான் இருக்குன்னு யோசிக்காத, இவ்வளோ இருக்குன்னு யோசி. நம்ம ஊர் மக்களுக்கெல்லாம் சினிமாவில் வேலை பார்க்குறதுனால ஒரு டைம் பாஸ் இருக்கக்கூடாது, அதை முதல்ல மாத்துறா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நம்ம ஊர் மக்களோட வாயை ஒன்றால் மட்டும்தான் அடைக்க முடியும். என் காதல் ஜெயிச்சிருச்சுன்னு கர்வத்தோட வாடா. சாரண்ணே, சஞ்சய் டீ குடிக்க கூப்பிட்டாங்க. எறா பேசிட்டு வரேன். சரிண்ணே. சின்ன வயசில் படம் பார்க்கும்போது அந்த கேரக்டராகவே கொஞ்ச நாள் ஆள்வான், ஞாபகம் இருக்கா? அதுவும் அந்த படத்தில் ஹீரோ போடுற ட்ரெஸ்ஸு, செயின் எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு இருப்போம். அதுவும் ஸ்கூலில் இந்த ஸ்டாஃப் மேலாம் கோவம் வந்தால் அவங்கள பற்றி கதையாக எழுதுவோம். இங்கிலீஷ் சார்லாம் கழுவி ஊற்றுவான், அதெல்லாம் மறக்க முடியுமாடா? என்னடா போலாமா? அண்ணா அவர் வரலையா? அவர் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு, ஆனால் மொட்டமாக இல்லை, யாரும் இல்லைண்ணா. ஹலோ அம்மா. அவன் திரும்ப ஆரம்பிச்சிட்டானா? என்னண்ணா ஆரம்பிச்சிட்டாரு? நாளையோட மனோஜ் இறந்து 1 வருஷம் ஆகுது. நாளைக்காவது வீட்டுக்கு வரலாம்லப்பா. மலடாப்டிவ் டே ட்ரீமிங் அப்படின்னா என்னதுண்ணா? அது அவனுக்கு இருக்கிற ஒரு நோய்டா. ரியாலிட்டிக்கும் இமேஜினேஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அண்ணா அவர் வாட்டு ஏதாச்சும் பண்ணிக்க போகிறான். அவன் ஒன்றும் மென்டல் கிடையாதுடா. நம்மள மாதிரி யார்கிட்டயாவது ஹேர்ட் ஆகிறதுக்கு அவனோட ப்ராப்ளமுக்கு அவனே சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்குவான். ஆனால் என்ன, ரியாலிட்டி தெரியும் போது கொஞ்சம் ஹேர்ட் ஆயிடுவான்.